சு நீந்த நல்லா குளிக்கிறானா என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படி அஸ்டின் என்ன சொல்லுது பிரியாணி அம்மா என்னத்தை சொல்லு அஸ்டின் காயத்துல நாங்க பாருங்க இந்த கட்டத்துக்கு வந்துட்டு குடி அப்பா எது வந்தானே அப்ப அம்மாவுக்கு கொண்டு போனா கொழும்பு பயணம் போயிட்டு வந்து நித்ரியா போடாம அப்ப அப்பாவுக்கு கொடுத்து விடுவாங்க மறக்காம டிஸ்ஸை கொண்டு கண்ணால் பார்த்தீங்கன்னா சுவாஸ் வந்து அந்த தண்ணி தடாத்தை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி என்ன இவ்வளோ நாள் வந்து அனுப்பிவிட்டு மேல் மாடியில் இருந்தனாலே பாவனை ஆட்டி இருந்தது காரணம் சுவாஸ் வந்து அதுக்கு தண்ணி இருக்கும்போது குட்டீஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக பார்த்து கொண்டு மேஞ்சுமாக்கு எப்போ தான் அதுக்குள்ளே இருந்து நீந்தி எல்லாம் பிடிக்க போகணுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே இதுதான் முக்கியம். நான் வந்து என்ன சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியம். கடவுளே சொல்கிற மாதிரி என்ன சின்ன பிள்ளை இடத்துல இப்போ அன்பு கூடணும் சிறுவர்களை இடத்துல சொன்னதுக்குமே எனக்கு வந்து உண்மைக்குமே சின்ன தான் ரொம்ப பிடிக்கும். என் சொன்னால் அவங்கள்ட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு அப்போ அதைத்தான் நான் ஒரு நோக்கத்தில் கொண்டு வச்சு இதை எங்கேயா இன்னும் இருக்க போது என் சொன்னால் அவங்க நான்டா பாதுகாப்பாக வச்சுருப்பேன். நான் வந்து ஃப்ரீயாக சந்தோஷமாக குளிச்சு கொண்டு போகலாண்டு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்று எதுவுமே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து நான் அந்த கோழி உண்டு நிற்கிது அது வந்து என்னுடைய சிக்கன் பிரியாணிக்காக சும்மா சொல்லியிருந்தேன். அது இல்லை வேணாம், அது இன்னும் நல்லா வளரணும் பாப்பம் இவ்வளோ தூரம் வந்து அது நல்ல ஒரு குண்டா வளருதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அவர் அதில் வந்து நாங்கள் சமையல் செய்ய வேணாண்டு இப்போ நாங்கள் அப்படியே வரும்போது சேர்ச்சால வரும்போது எங்கள் ஒரு கடையிலே இதில் வந்து 1.5 கிலோ சிக்கன் வேண்டி கொண்டு வந்திருக்கேன். என்ன இன்றைக்கு வந்து பால் பொன்னி அரிசிலாம் இன்றைக்கு வந்து நான் 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அப்போ குட்டி செலவில் அன்றைக்கு நாடி வெண்மை வந்து மோனிக்கா ஆத்தி சுக்கு எல்லாம் வெண்மை தான் வருவினா முட்டையும் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிளக்கறிகள் நான் நேற்று எதுவுமே மிளக்கறி வேண்டிட்டேன். இப்போ வெக்கரிக்காய் வேணேன். இந்த கத்திரிக்காயை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு எனக்கு பாருங்க, அந்த குண்டு கத்திரிக்காய் இதை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டுது. இதை என்ன செய்யறேன்னா அப்படியே வந்து கீரல்களாக வெட்டிட்டு பொரித்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்கிறேன். வெந்தயம் எல்லாம் போட்டு வைக்கிறது. இதை வந்து நான் ஒரு காணொலியாக பதிவிடுவேன். என்ன நல்ல ஒரு அழகான காட்சியாக இருக்கும். அப்போ நடுமைக்குமே வீடியோக்களில் தான் பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக நான் நேரடியாக அந்த முட்டை கத்திரிக்காயை நானே என்ன சொல்கிறேன் கையாளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதையும் வந்து வேண்டி கொண்டு இருக்கேன். வேலுக்கு வந்து பிரியாணி இதோட சப்போர்ட்டாக வந்து ரைட்டாக மற்ற வந்து கத்திரிக்காய் சோஸும் போட போகிறேன். ஆக்களிப்பாங்க அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஆனால் என்னென்னு சொன்னால் இது கண்டிப்பாக வந்து 1.5 கிலோ சிக்கன் பிரியாணினாலும் இந்த கேஸ் எடுப்பில் செய்யலாது. அநேகமாக வெளியில் தான் செய்ய வேணும். ஆனால் கொஞ்சம் காற்றாக இருக்குது இன்றைக்கு. அதோட குழப்பம் அதுக்குள்ள நான் ஒரு சில ஒழுங்குகளை இங்கே ரெடி பண்ண போகிறேன். உண்மைக்கே பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கும் அப்படியே குயிக்கோன் மாதிரி இருக்குதோ. ஆனாலும் யூ ஆர் நாட் அலவுட் ஒன்லி சாய். ஓகே, அதை பார்த்தீங்கன்னு சொன்ன உண்மைக்கே பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் குளிக்க போகிறாங்க? ஏஞ்சுமாவா இல்லை வந்து வடிவாக குளிக்க போதும். ஆனால் மோனிக்காக வந்தோடனே குளிக்க போகிறீங்க ஏஞ்சுமா? அம்மாவுக்கு இந்த சுத்தம் இல்லை. நான் நிற்கினாலே சரியாக வைக்கப்படுறா. அப்போ அவள் வந்து மோனிக்காக வந்து வெயிட் பண்ணுறா. மோனிக்கா வந்தோடனே ஏஞ்சுமா மோனிக்காவோட சேர்ந்து குளிக்கும். பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து இதனுடைய பாவனை எதுவுமே வந்து பாவனையில் எல்லாமே இருக்கக்கூடாது. எவ்வளோ இதில் விட்டு வேண்டி போட்டு அதுவும் இந்த குட்டி சின்ன சந்தோஷம் இதிலேயே தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வந்து இதை பயன்படுத்துகிறோம். சரிதானே? நான் நாங்கள் பிரியாணியில் பார்க்க நீங்கள் வந்து இங்கே அளவுக்கு குளிச்சு கொள்ளலாம். வேணா நீங்கன்னு சொன்னாங்க ஏஞ்சுமா தான் முதலாக குளிக்க போகுது. அது ஃபுல்லாக இல்லை பெரியப்பா தண்ணி அடிச்சுட்டு அது அப்படி தான் சொட்டுக்கு அப்படியே வலியும். அது பிரச்சனை இல்லை. பிறகு தண்ணி குளி எப்படி இருக்கு? ஏஞ்சுமா வெயிட் பண்ணி பார்த்தது ஒரு தரையும் காணையில். அப்போ சரி வேற ஆண்டுட்டு ஏஞ்சுமா அள்ளி குளிச்சு கொண்டிருக்கேன். ஏஞ்சுமா வடிவாளையில குளிருது. ஒரு பொறிவா வச்சுட்டாரு. சு நீந்த வடிவா குளி பாருங்கோ. அஸ்வினும் அஸ்டின்னு வேணா
குளிக்கிறாங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் கடுஞ்சாதனை பண்ணல? அதே சொல்லுங்க. கொஞ்சம் இது சிமெண்ட் தொட்டி இல்லை. செய்வா இருக்கு. பாப்பம் கடுஞ்சாதனை சரி. 2 சரியா காற்றும் அடிக்குது. ஓரளவா ரெண்டு குளிச்சுட்டு காணும் கடுஞ்சாதனை செய்கிறான். கடும் என்ஜாய் தான். நல்லா குளிக்கிறானா? பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வெளியில் தாசரில் தான் நான் வந்து கேஸ் அடுப்பில் தான் செய்ய போகிறேன்னு காரணம் இப்படி வருதுன்னு சொன்னாங்க. வெளியில் சரியான காற்றாக இருக்குது. மற்றது வந்து கராச்சியிலையும் செய்யலாது. இதை பார்த்துட்டு வந்து இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து காற்றாய்க்குன்னு ஒரு சைடில் வந்து எனக்கு அடுப்பொண்ணு எனக்கு சூப்பராக அடுப்பொண்ணு பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு இப்போ குட்டீஸ் வேறு அம்மாவை நல்லா குளிச்சு கொண்டிருக்கேன். நம்ம பழைக்கும் அந்த பசி எடுக்க போகுது. அதுக்குள்ள நான் வந்து செய்யணும் எல்லாமே உடம்பு பண்ணிட்டேன். நாங்கள் பார்ப்போம் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து பாருங்க எல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கேன். பதப்படுத்தி ஆச்சுது. அடுத்தது வந்து 1.5 கிலோ பால் பொன்னி அரிசி, அதனால் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து முட்டை அவியல், அதே நேரம் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சோஸ் போட்டு பிரியாணிக்கு ஒரு சப்போட்டாக சாப்பிட்றதுக்கு. அதே நேரம் வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பழம், அந்த ரம்பையில் உள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி தான் சேர்க்கணும். இல்லை நான் சேர்க்கையில் எடுக்கணும். மற்றது வந்து வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கேன். ரைட்டாக்கு ஈரல் மடுத்து வச்சுக்கேன் பொரிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே வந்து பச்சை மிளகா தேசிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்தியாச்சு. அடுத்ததாக வந்து நாம் சமைக்கிற அளவு தான். பார்த்தீங்களா இந்த பாதாம் எல்லாம் போட்டதான குல்ஃபி, பனானா குல்ஃபி ரெடி. என்ன ஆனால் வந்து கட்டியாக இல்லை. என்ன அப்படி இல்லை இப்படித்தான். இது இந்த பதம் இதுதான். ஏஞ்சிமா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அங்கே ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்ணுக்க என்ன செய்கிறாங்க. நாங்கள் இது எல்லோரும் பயிர்ந்து குடிக்க அப்புறமே அதான் மற்றது வந்து மோனிக்கா ஆர்த்தி அப்படின்னு முதலும் காணையில் அதை என்ன செய்யணுமோ தெரியல. நம்ம என்னமோ தெரியா பார்ப்போம். உங்களுக்கு என்ன சொல்லுது குல்ஃபி? வா அப்படி இருக்குது. குட்டீஸ் இருந்தாங்க வாங்க. அதில் எந்த குட்டீஸ் என்ன முடியுங்க? அப்படி இருக்குது. சூப்பரா இருக்கு. இனிப்பா அப்படி இருக்கு. अच्छा சரி. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் நினைக்கிறோம் கிச்சனுக்கு நிற்கிறோம். அப்படியே வந்து சூப்பரான முறையில் சமையல் எல்லாம் அந்த மாதிரி வேறு லெவலாக முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் காற்று அடித்த நாடி வெளியில் வந்து டேஸரில் செய்யலை. அதாவது வந்து கேஸ் அடுப்பில் தான் ஒரு அளவான சட்டியாக வந்து இரும்பு சட்டியில் செய்தனாங்க. உண்மைக்குமே நல்ல ஒரு பதமாக வந்துருக்கு. இப்போ வந்து இந்த சமையல் எல்லாமே நாங்கள் சமையலுக்கு முன்னாடி வந்து சமைச்ச சாப்பாடுக்கு முன்னாடி தான் கதைக்கிறோம். ஏழிமா குட்டிக்கும் சரியான பசி எடுத்துட்டுது. இப்போ இன்றைக்கும் வந்து எங்கன்னோட குட்டீஸுக்காக வந்து நான் சண்டே ஸ்பெஷலாக என்னெல்லாம் சமைச்சு வச்சுக்கொண்டு பார்ப்போம். அதே நேரம் வந்து உண்மைக்குமே இன்றைக்கு வேறு எல்லா குட்டீஸுக்குமா நன்றி சொல்லணும். ஒரு சில பேர் வந்து அப்சென்ட் அவையேன்னு நீ கூப்பிடக்கூடாதுன்னு நாங்களே அழைச்சோன்னு எல்லாம் வந்துருக்குறீங்க தானே சொன்ன. உண்மைக்குமே என்னுடைய சந்தோஷம். குட்டீஸ்களையும் வந்து என்ன சொல்கிறவ இந்த சந்தோஷத்தை விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு என் விருப்பம்.
அப்போ அதுக்காமே வந்து வருகை தந்துருக்கிறார்கள். ஓகே, இப்போ என்ன சமைச்சிருக்கோன்னு பார்ப்போமாங்கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இந்த எலும்பு சட்டியில் தான் நாங்கள் இந்த தினம் வந்து 1.5 கிலோ பிரியாணி செய்யணும். உண்மைக்குமே சூப்பரான முறை வந்துட்டு அந்த பார்ப்போம் அப்படி வந்திருக்காண்டு. ஓகே பாருங்க, வாசனையோட வந்து அப்படி இருக்குது. பார்த்தீங்களா, சிக்கன்லாம் பெரிய பெரிய பீஸாக தான் போடுனான். இன்னைக்கு வந்து நாங்கள் வடிவா சூப்பராக சாப்பிட போகிறோம். வராத குடிசை பார்த்துட்டு வாய் ஊறட்டும். என்ன இனிமேல் வந்து அத்தையை கூப்பிட்டா வரணுமான்றது வேற நினைக்க வேணும். என்ன ஏஞ்சுமா? ஓகே வாங்க, என்னெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம்னு சொல்லிடுவா. வேற இப்போ சொல்ல போறீங்க என்ன சமைச்சிருக்கோம்னு ஆகவே தெரியாது. அதே நேரமே என்னென்ன சமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சரியா. ஓகே வாங்க பாருங்க, சிக்கன் பிரியாணி செஞ்சுட்ருக்கேன். அப்படியே வந்து கத்திரிக்காய் உள்ளியெல்லாம் பொரிச்சு கத்திரிக்காய் சோஸ் இதுவும் வந்து பிரியாணிக்கு சப்போர்ட்டாக சாப்பிட்றது. அதே நேரம் வந்து ரைட்டா இங்கால வந்து அவிச்ச முட்டை, ஈரல் பொரியல், அங்கே வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே குட்டீஸ்க்கு வந்து தண்ணி பார்த்தீங்களா. அப்போ இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கன் பிரியாணியோட நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு சப்போர்ட்டாக செஞ்சு வச்சுக்கோம். பார்த்தீங்களோ. குட்டீஸுக்கு ஏதோ உரைப்பெல்லாம் மழை இருக்குன்னு பிரியாணி என்ன சொல்லுது பிரியாணி சூப்பராக இருக்கு. பசி லேட் ஆகிட்டு தானே. அஸ்டின் என்ன சொல்லுது பிரியாணி? அம்மா என்னத்தை சொல்லு அஸ்டின் வாயத்துல நாங்கள் பாருங்க இந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு, தாமதமே இல்லை. அப்படி தண்ணி எடுத்து அஸ்டின் என்ன சொல்லுது? ப்ரெஷர். ஓகே நானும் சாப்பிடுவோம். என்ன இன்னைக்கு இந்த பதமாக வந்துருக்கு. நான் பயந்து கொண்டு வந்தேன் கேஸ் அடுப்பில் செய்தது இப்படி வழியாண்டு. ஆமாம் சூப்பராக வந்துருக்கு. ஏஞ்சுமா இந்த கத்திரிக்காய் ஜோஸோட சாப்பிடுங்க. என்னம்மா கண்ணு எடுத்துக்கணும். கத்திரிக்காய் ஜோஸ் இன்னும் நல்லா இருக்கு. அசுமிப்பில் என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கோம். குட்டி முட்டையும் சாப்பிடணும். குட்டி அப்பா ஏற்ற இருந்தானே அப்போ எங்கள் அம்மாவுக்கு கொண்டு போனேன். ஏன்னு ஸ்விம்மிங் பூல் இங்கே வந்துட்டு என்னமா விருப்பப்பட்ட நேரமெல்லாம் வந்து குளிக்கலாம். பால்கனி எஸ்லேயும் சூப்பராக வந்துருக்கு. அந்த பாருங்க சூப்பராக வந்துருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றாங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாரக்கிழமை நான் கூப்பிட்டா வருவீங்க. கத்திரிக்காய் சாப்பிடுங்க. சுக்குவேன் வேலைங்களும் அம்மாவுடைய கோழி குக்கை சமைக்கிறோம். வேலை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மச்சாக்களுக்கு போன் எடுக்க ஒரு காரணம் சொல்லி நம்ம வராது.
பனானா குல்ஃபி எப்படி இருந்தா நல்லா இருந்தானே மின்னல் வந்துட்டு அசின் முட்டை சாப்பிட்டு முடிஞ்சிட்டேன் இப்போ நாங்கள் வந்து அனுவுக்கும் சாப்பாடு கொண்டு போக போகிறோம் ஏஞ்சி மகனான்னு தான் இப்போ போக போகிறோம் அனுவுண்ட சாப்பாடும் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏஞ்சிக்கிட்ட போகிறதுக்கு தயாராகிட்டு மாலை கொண்டு வடிவாக சாப்பிட்டுட்டு வந்துருக்குறோம் அப்போ சரி இருந்தாலும் அவன் அப்பா பயணம் எங்கே போயிட்டு வந்தாலும் கொழும்பு பயணம் போயிட்டு வந்து நித்ரியா போடாம அப்போ அப்பாவுக்கு கொடுத்து விடுவாங்க மறக்காம டிஷ்ஷை கொண்டு வாங்க என்ன சாப்பிட்டாவ மோனிகா வீட்டு என்ன சாப்பிட்டது வீட்டை இல்லாம அம்மாவோட அம்மாவோட என்ன சாப்பிட்டது சோறை மரக்கறியா மச்சமா மச்சமே சரி வடிவ சாப்பிட்டேன் என்ன குளிக்கத்தான் இல்லை பிறகு நீ மேஞ்சிமா வந்து குடி மேஞ்சிமா நேரம்பளை பார்த்து கொண்டேன் தெரியும் மேஞ்சிமா கடைசியா மூட் அவுட் ஆயிட்டு பா அப்செட் ஆயிட்டா அவ நினைச்ச ஒரு ஹாப்பியா இருந்தவா மோனிகா காணையிலன்னா கவலை ஆயிட்டா அப்ப நாளைக்கு வந்து குளியுங்க 2 பேரும் நாளைக்கு ஸ்கூலு பெரிய இப்ப ஸ்கூல் இல்ல அப்ப வந்து குளியுங்க சரி அப்ப அப்பா கொண்டு போங்க ஓகே முன்னும் தள்ளி இருக்கணும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஞ்சிமா நானும் பெங்கோபுரம் பிள்ளைங்க அம்மா அடேண்ணா ஏஞ்சிமா வந்து வடிவாக சாப்பிட்டா என்ன மோனிக்காவே எஞ்சில் எப்படி மிஸ் பண்ணேன்னு சொன்னால் குளிக்கேன்னு சாப்பிடேன்னு தான் மிஸ் பண்ணது இப்போ சொல்லிட்டா ஸ்கூல் இல்லாத டைமாக வர்றமென்ட்டு சொல்லிட்டேண்ணே ஆனால் ஏஞ்சிமா வந்து வடிவாக என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணி வடிவாக சாப்பிட்டா இப்போ நாங்கள் கொண்டு அம்மா குட்டிக்கு கொடுத்துட்டு பெரியம்மா வரணும் வந்து மீதியான வேலையெல்லாம் செய்யணும் அப்போ இன்றைய வந்து சண்டே பொழுது நல்லா சூப்பராக முடிஞ்சுது இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்ல போனால் இது எல்லாம் என்னுடைய சந்தோஷம் அந்த இதெல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருக்கிறது அது நம்ம வந்து கடைசியாக இப்போ என்ன சொல்கிறது மிஸ்டர் சுமனுக்கு அனுப்புக்கு எல்லாருமே கொடுத்து வழியாக சாப்பிடு அதுவும் சந்தோஷம் இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிற இந்த வீடியோ கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களும் என்னுடைய நண்பர் சாரு ஏஞ்சல் பாய் இப்படி ஏஞ்சல் வேறு கூட்டிக்கணும் சரி அப்படிங்க நான் போகிறது பக்கம்